வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேட்டி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது மன்னார் சிப்பியாறு பாம்பு வழிகாட்டியார் அந்தோனியார் கோயில் என்ற ஒரு ஆலயத்தில் நிற்கிறோம். இங்கே வந்து ஏற்பட்ட மக்கள் வந்து போயினோம். அது மட்டும் இல்லாமல் 2026 முதலாவது செவ்வாய் அப்படியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். சைவ மக்கள் வேத மக்கள் என்று பார்க்காம எல்லாருமே வரினோம். ஆனால் என்ன ஒரு சிறப்பு இங்கே இருக்குன்றதில் அந்த காணொலிக்கு நாங்கள் உள்ளடக்கியிருக்கிறோம். எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவைன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். ஏழுமான அளவுக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் இதில் ஒரு ஆசை கிடைக்குமான்னு சொல்லி கேட்டு காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். எங்களுக்கு நிற்கிறது முழங்காவில் சந்தி. இப்போ நாங்கள் டீ குடிச்சிட்டு வலிக்கிறோம். இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நாங்கள் அந்த ஆலயத்துக்கு போயிடுவோம். இது கிருஷ்ணன் கோயில். இது முழங்கால் கோயில் இல்லை. அதுக்கு ஒரு இதில் எங்கே போகிறாரு? கோயிலுக்கு போகிறாரு. பாருங்கள், முழங்காவில் உள்ள ஆக்கள் வெறும் பாம்பொழியெல்லாம் நிறைய மக்கள் வந்து இன்றைக்கி போயினம். எங்கே போயினம், என்னத்துக்கு போயினம்ன்றதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இங்கே பாருங்கள், இது வந்து முழங்காவில் கோயிலடி. நிறைய பஸ்ஸுகளும் நிற்கிது பாருங்கள், எல்லாம் வெயிட்டிங்கில் நிற்கிது. முழங்காவில் பிள்ளையார் கோயில் கிணத்தை பற்றியா தெரியுமா உங்களுக்கு? அந்த கிணத்துலேயும் அடி ஆள் வந்துரியாதான். முழங்காவில் பிள்ளையார் கோயில் கிணறு. அது என்ன கதை வந்து எனக்கு தெரிஞ்ச வகையில் இப்போ எனக்கு சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். அந்த கிணறு பண்டிகை தான் தண்ணி வரையிலையா. அப்போ ஐயர் போய் பிள்ளையாருக்கு சொல்லி அழுத வரான். அழுது அண்டண்டு நல்லா இடியும் மழையும் பெய்தான். அடுத்த நாள் போய் பார்த்தா கிணறு ஃபுல்லாகவே தண்ணி நிற்கிதான். அப்போ இவையில் வந்து பார்த்துச்சோமா, அது கிணறு மழைக்கு தண்ணி ராமிட்டாண்டு. அதுக்கு பிறகு கிணத்தை ரச்சை தோண்டுவோம்னு வெளுக்கிட்ட பிரதானம் வைக்க தண்ணி மற்றவே மாட்டேன்னுட்டான். சொல்லப்பட்டது கதை. இங்கே பாருங்க, பச்சை மிளகா விற்கிற வெளியில் பாருங்க, பச்சை மிளகா போகுது. பச்சை மிளகா போகுது. அது போகுது. பச்சை மிளகா போகுது. அடப்பில் அடக்கறியெல்லாம் பிடிக்காத 2000 ரூபா பச்சை மிளகா. மூண்டாம்பட்டி சந்தி என்று சொல்லப்படுற இடம். இப்போ நாங்கள் வந்து எந்த ஆலயத்துக்கு போகிறோம்ன்றது உங்களுக்கு ஒரு அளவு தெரியும். என்ன நடந்தது? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் மூண்டாம்பட்டி சந்திக்கு வந்துட்டோம். இதெல்லாம் மூண்டாம்பட்டி போதும். பாலியாறு 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 இதில் அந்த நாயாரா பேயாரா
வாலியார் வாலியார் வாலியார். வாலியார் தண்ணி ஓடிக்கொண்டு மண்ணெல்லாம் ஒன்று இருக்குது தகரம் தேடினா வெள்ளாங்குள சந்திக்கு வந்துட்டாங்க. இதில் ஒரு ராணுவமாக கோயில் அப்படின்னு எடுத்துட்டாங்க. நல்ல வடிவாக கட்டிக்கலாம். ஹோட்டல் போல இருக்கலாம். தேவன்பட்டி இதுதான் தேவப்பட்டியா? அப்புறம் போனீங்க தேவன்பட்டிக்கு? தேவப்பட்டிக்கு போயிருக்கிறேன். நான் இல்லை அங்கே போகல, இடையில இடத்துல போயிட்டு வந்துருக்கேன். நான் போனேன் தேவன்பட்டிக்கு. இதில் ஒரு கோவில் இருக்குது. இதில் கேமா பாம்போலி ஆட்டின அந்தோனியா இருக்க போறீங்க? கேட்கணும், அது அனுமதி கேட்கணும். நான் இங்கே இருக்கேன். உங்களோட பேட்டி என்ன எடுக்கட்டுமா? எங்கே போறீங்கன்னு இல்லை விற்கப்படுறீங்க. நன்றி வணக்கம். 14 வருஷம் போய்கிட்டு இருக்கிறீங்களா? அப்போ நேற்று வச்சு தான் போறீங்க. நீங்கள் இருக்கிறது என்ன இடம்? இல்லைங்களா? அங்கேருந்து நடந்தான் போறீங்க. 15 வருஷம் நடந்து போறீங்களா இல்லாட்டி செவ்வாய் நடக்கிறது நிச்சயக்கிழமையில பஸ்ல போகும். இந்த வருஷத்துல இப்போ நீங்கள் முதல் ஆசைவாக நடந்து போறீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் முதல் ஆசைவாக நடந்து போவீங்க. நீங்கள் வச்சு நேத்தியில் நிறைவேறிட்டோம். அப்போ இந்த வெள்ளம் வந்த இடர்பாடு காலத்தில் ஆலயத்துக்கு போனீங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு ஆலயம்? இந்த நாகாசுர முக்காவாசத்துக்கிட்ட போய் தான் தண்ணி தனி உண்டு. சரியம்மா, நீங்கள் ஆலயத்தில் போய் வழிபாடு செய்யுங்க. நன்றி எங்களோட காய்ச்சதுக்கு. இது வந்து இருக்கிற இடம் முழங்காவில். முழங்காலம் முழாங்குளத்துக்கு நடந்து எடுமா பாட்டி பச்சை மிளகாய்
பகுதி ஃபுல்லாக புடவை கடைகள். இந்த பகுதி வந்து சாப்பாடு கடைகள். இந்த பகுதியில் இருந்து மக்கள் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், இங்கே வந்து இந்த ஆண்டுண்ட முதலாவது செவ்வாய்ன்றதால் தொடர்ந்து மக்கள் இங்கே வந்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் இன்னும் ஆலயத்துக்குள்ளே போகல. நாங்கள் ஆலயத்துக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு நாங்கள் எல்லா விடயத்தையும் நாங்கள் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் கடைகளுக்கு வந்து வரிகளும் அறவிடப்படுது. நாங்கள் இப்போ ஆலயத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். ஆலயத்தின் உள்பகுதி வந்து எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்ட விடுறோம். நிறைய மக்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்கன்ட்டு. நாங்கள் ஆலயத்துக்கு போயிட்டு வெளியில் வந்துட்டோம். சாமியே ஐயப்பா, சாமியே ஐயப்பா, ஐயப்பா சாமி. கண்ட முள்ளும் காலுக்கு மெத்தை. அந்தோணியரான் அருளே. பாலம் குடிக்கிறாரு. இது வேறு சம்பவம். திடீர்னு காட்டு அட்டாக் வர மாதிரி இல்லை, கதையை சொல்லி நாடகம் பார்த்து கதை சொல்கிறேன். திடீர்னு இருக்குது நெஞ்சுக்கு கப் கப்புண்டு. இதெல்லாம் முடிவா லைன்? இதில் தொடர்ந்து தான் முடியுதா? பாருங்க பா, நடந்து நடந்து களைச்சி போட்டோம். அதான் ரோட்டில் வரணும். காட்டுக்கு புந்தா இதான் நடக்கும். காட்டுக்கு மசூடி வராது. அடிக்குது கால். காசு வர போதும் தாங்க ஒரு 5000. அதுக்கு எனக்கு ஒரு 6000 ரூபா தான், 5000 ரூபா தான். 1000 ரூபா கிலோ. அம்மா அந்தோணியாரை வழிபாட்டு வந்துட்டீங்களா? எவ்வளோ காலமா அந்தோணியாரை வந்து வழிபாடு செய்கிறீங்க? எனவே அவரையே நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர்களாகவே ஒரே ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளணும். வேகமாக நடக்குறதுக்கு நடந்தால் இன்றைக்கு ஃபுல்லாக இங்கே தான்.
ஏறுறது வந்து ஒவ்வொரு நாளும் ஏறி கொண்டு இருக்கிறது தான் வயசு இறங்காது. ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே ஏறிட்டே வயது. இன்னும் பல மைல்கள் நடக்க வேண்டியிருக்கு. பல மைல்களா? பல மைல்கள் இன்னும் நடக்க வேண்டியிருக்கு. கோழி கிளி பார்த்து அப்படின்னு இதில் பார்த்தீங்கன்னா அந்தோனியாரை வழிபட்டுட்டு திருப்பி வரணும். நான் இங்கேருந்து சிறுவன 6 மணி 7 மணிக்கு போயிருக்கணும் வழிபாடு செய்வதற்கு. அதை ஃபுல்லாக சேறு, இந்த சேத்துக்குள்ளாலாம் இந்த மக்கள் நடந்து வரியினம். இதில் பாருங்கள் இப்படி இருக்கிற இந்த பாதையெல்லாம். நாங்கள் இந்த சேத்து வழியெல்லாம் போகிறோமா. கோயிலை காணல. உள்ளுக்கு போக முடிஞ்சிடுமா? எவ்வளோ காடா? வாட்டெல்லாம் அறந்து போய் கிடக்குது. இங்கே கொஞ்சம் காஞ்சிட்டு நில்லாமன்னு நினைக்கிறேன். நிற்கிறாங்க. இதில் ஒரு ஒழுங்குபடுத்தல் செய்யணும். இதில் வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இதில் வந்து நாகதம்பிரான் இந்த புத்து இதில் இருந்துன்னு சொல்லித்தான் எல்லாருமே இதை பிளவுப்படுத்தினோம். இது உண்மையில் என்னன்றது என்னன்றது யாருக்குமே தெரியாது. இங்கே தூரம்